இப்போது ரீசனிங் டெஸ்ட்டு பேட்சோட கொஷின் ஒன்னோட எக்ஸ்ப்ளனேஷன் தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். மொத்தம் நம்ம வந்து ரீசனிங் டெஸ்ட்டு பேட்ச் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருந்தோம். மொத்தம் 24 டெஸ்ட்டு. அதில் டெஸ்ட்டு ஒன்னோட எக்ஸ்ப்ளனேஷன் தான் இப்போ பார்க்க போகிறது. ஓகேவா? சப்போஸ் வந்து இந்த வீடியோ பார்க்குறவங்க யாருக்காச்சும் டெஸ்ட்டில் சேரணும்னு இன்ட்ரெஸ்ட் இருந்தால் கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள். ஓகேவா? கமெண்ட்டில் ஒரு டெலிகிராம் லிங்க் வந்து கொடுத்துருப்பேன். அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகேவா? சரி, ஓகே. இந்த இதை வந்து கண்டினியூவாக நீங்கள் ஃபாலோ பண்ணணும்னு நினச்சிங்கன்னா சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து வரும். சரி, ஓகே. ஃபஸ்ட்டு கொஷின் வந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம். இதுக்கு முன்னாடி வந்து நான் வந்து ரீசனிங், அதாவது இப்போ வந்து நம்ம பார்க்க போகிறது என்னென்னா அல்பபெட் சீரீஸும் நம்பர் சீரீஸும். அல்பபெட் சீரீஸுக்கும் நம்பர் சீரீஸுக்கும் ஆல்ரெடி வந்து என்னென்ன மாடல்ஸ் இருக்குது, எப்படி வந்து கொஷினை அப்ரோச் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கான வீடியோ வந்து நான் போட்டிருந்தேன். ஓகேவா? இதை பார்க்காதவங்க ஃபஸ்ட்டு அதை பார்த்துட்டு வந்துடுங்க. அதை பார்த்துட்டு டெஸ்ட் அட்டன் பண்ணியிருந்தால் தான் வந்து உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா வந்து அதோட மாடல்ஸ் பேஸ் பண்ணி தான் இங்கே சம் இருக்குது. நீங்கள் எந்த சம்மை அப்ரோச் பண்ணாலுமே அதோட மாடல்ஸ் மட்டும்தான் இருக்கும். ஓகேவா? சரி, ஃபஸ்ட்டு கொஷின் பார்த்துடலாமா? ஃபஸ்ட்டு நம்ம அங்கேயே சொல்லியிருப்பேன். ஃபஸ்ட்டு நம்மளுக்கு தெரிஞ்ச மாடல் என்னது? ஃபஸ்ட்டு டிஃப்ரென்ஸ் பார்க்குறது தான். கரெக்டாக? அப்போ ஃபஸ்ட்டு கொஷினில் என்ன தான் இருக்குது? டிஃப்ரென்ஸ் தான். இப்போது ரெண்டுக்கு டிஃப்ரென்ஸ் பார்த்தாலே நம்ம என்ன பண்ணிடுவோம்? கண்டுபிடிச்சிடுவோம். கண்டினியூ வந்திருக்கா? 11, 12, 13, 14, 15 அப்படி சொல்லி என்ன ஆயிருக்கு? கண்டினியூவாக வந்திருக்கு. கரெக்டாக? அப்போ வந்து ஃபஸ்ட்டு சம் வந்து என்ன ஆயிரும்? ஈஸியாக வந்து போட்டிருப்பீங்க. ஓகேவா? அடுத்து செகண்ட் சம்மு. செகண்ட் சம்மில் என்ன கொடுத்துருக்காங்க? 0, 6, 24, 60, 120, 210. இந்த சம்முக்கு வந்து நான் சொல்லியிருப்பேன் 2 மெத்தடில் வந்து வந்திருக்கு. ஓகேவா? என்னென்னா ஃபஸ்ட்டு நான் சொல்லியிருப்பேன் டிஃப்ரென்ஸ் ஆஃப். என்னது? டிஃப்ரென்ஸ் ஆர் ஈக்குவல்னு சொல்லியிருப்போம். ஞாபகம் இருக்கா? டிஃப்ரென்ஸுக்கு டிஃப்ரென்ஸ் எடுத்தால் ஈக்குவலாக வரும். இன்னொன்று இந்த அல்டர்னேட் மெத்தட் என்னென்னா இதுவும் நம்ம பார்த்துருப்போம். என்ன பார்த்தோம்? எக்ஸ் கியூப் மைனஸ் எக்ஸ். கரெக்டாக? எக்ஸ் கியூப் மைனஸ் எக்ஸ்ன்னு சொல்லி ஒன்று பார்த்தோம். ஞாபகம் இருக்கா? அதுதான் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. ஓகேவா? இது நம்ம எப்படி வந்து கொஷின் பார்த்து வந்து கண்டுபிடிக்கிறது? கொஷினை பாருங்கள் ஃபஸ்ட்டு. 0, 6, 24, 60, 120, 210 அப்படின்னு சொல்லி இருக்குது. ஃபஸ்ட்டு டிஃப்ரென்ஸ் பார்த்து பார்ப்போம். எப்பயுமே கொஷின் அப்ரோச் பண்ணுறப்போ டிஃப்ரென்ஸ் வந்து ஒரு டைம் இல்லை 2 டைம் வந்து பார்த்துக்கணும். அதாவது டிஃப்ரென்ஸ் வரைக்கும் ஈக்குவல் வரைக்கும் நம்மளுக்கு சம் வருது. கரெக்டாக? அப்போது ஃபஸ்ட்டு பார்க்குறப்போ இந்த 6, 18, 36 இதோட நிப்பாட்டினோம்னா நம்மளுக்கு எதுவுமே தோணாது. அதுக்கடுத்து டிஃப்ரென்ஸ் எடுத்து பார்த்தா தான் வந்து ஆறாக இன்க்ரீஸ் ஆகிருக்குங்கிறதே நம்மளுக்கு என்ன தான் அப்போ தான் வந்து நம்மளுக்கு தெரியவே செய்யும். ஓகேவா? அப்போது எப்பயுமே டிஃப்ரென்ஸ் பார்க்குறப்போ ஃபஸ்ட்டு ஒன்னோட நிப்பாட்டிடாதீங்க. டிஃப்ரென்ஸ் பார்த்து செக் பண்ணிக்கோங்க. அந்த டிஃப்ரென்ஸ் ஆஃப் வந்து ஈக்குவலாக வருதா இல்லையா அப்படின்னு சொல்லி. ஓகேவா? அப்படி இல்லாத பட்சத்துக்கு இப்போ 0ன்னு எடுத்துக்கோங்க. 0 வந்து என்ன பண்ணாலாம் வரும் அப்படின்னு சொல்லி யோசிச்சு பாருங்கள். ஓகேவா? 0 வந்து என்ன பண்ணியிருக்காங்க? 1 கியூப், அதே 1 மைனஸ் பண்ணிட்டா 0 வந்துடுது. ஓகேவா? இப்போது செகண்ட் என்ன பண்ணியிருக்காங்க? 6 வந்திருக்கு. 2 கியூப் என்னது? 8. அதுலேருந்து என்ன பண்ணியிருக்காங்க? மைனஸ் பண்ணியிருக்காங்க. அடுத்து 3 கியூப் என்னது? 27. அதுலேருந்து என்ன பண்ணியிருக்காங்க? 3 மைனஸ் பண்ணியிருக்காங்க. எக்ஸ் கியூப் மைனஸ் எக்ஸ் அப்படிங்கிற ஒரு மாடல் ஞாபகம் இருந்தால் தான் இதை என்ன பண்ண முடியும்? நம்மளுக்கு அப்ரோச் பண்ண முடியும். ஓகேவா? இதில் வந்து நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ வந்து இந்த மாடல்ஸை வந்து நம்ம சம்மில் அப்ளை பண்ணி பார்க்குறோமோ நம்ம வந்து அவ்வளோ சீக்கிரம் வந்து கொஷினை வந்து ஈஸியாக வந்து ஃபார்மேட் பண்ணலாம். ஓகேவா? இந்த சீரீஸில் வந்து ஒன்று மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு வந்து நம்மளுக்கு ஆன்சர் வரல அப்படின்னா அதை வந்து அந்த சமயம் விட்டுட்டு போயிருங்க. ஏன்னா கண்டிப்பாக நம்மளோட மாடலில் ஏதோ ஒன்று தான் அங்கே வந்து இருக்க போகுது. அதனால் வந்து திரும்ப ரிட்டன் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். உடனே வந்துடும். ஓகேவா? ரொம்ப டைம் கொடுத்து டைம் வந்து வேஸ்ட் பண்ணிடாதீங்க. ஓகேவா? அதுக்கடுத்து மூணாவது சம்மில் என்ன கொடுத்துருக்காங்க? 582, 605. இது என்ன இருக்குது? 1 கூடி 1 குறைஞ்சி அந்த மாதிரி போயிருக்கு. ஓகேவா? அப்போது உள்ளே தான் ஏதோ ஒன்று டிஃப்ரென்ஸ் தான் பண்ணியிருக்காங்க. இப்போ வந்து இந்த சம் பாருங்கள், என்ன பண்ணியிருக்காங்கன்னு பாருங்கள். ஃபஸ்ட்டுக்கும் உள்ள செகண்டுக்கும் டிஃப்ரென்ஸ் எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 23 கொடுத்துருக்காங்க. கரெக்டாக? செகண்டுக்கும் தேர்டுக்கும் 17 மைனஸ் பண்ணியிருக்காங்க. அப்போது 1 ப்ளஸ் பண்ணி 1 மைனஸ் பண்ணியிருக்காங்கங்கிறது இந்த 3 நம்பரை வச்சு நீங்கள் என்ன பண்ணிடலாம்? கண்டுபிடிச்சிடலாம். கரெக்டாக? அப்போ அதே மாதிரி தானே பண்ணிட்டு வரணும். அப்படி பண்ணுறப்போ இந்த 634 அப்படிங்கிற பிளேஸ் வந்து தப்பாக இருக்கும். அதுக்கு பதிலாக என்ன வரும்னா 594 அப்படிங்கிறது வரும். ஓகேவா? இந்த இடத்துல மட்டும் ஆனால் கூடி இருக்கும்.
கூடி குறைஞ்சிருக்கும் கரெக்டாக. இங்கெல்லாம் வந்து குறைஞ்சி கூடி திரும்ப குறைய தானே செய்யணும், ஆனால் கூடி இருக்கா. இதை வச்சு இந்த இடம் தான் வந்து தப்பு அப்படிங்கிறத வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகேவா? அதுக்கடுத்த கொஷின். அதுக்கடுத்து என்ன கொடுத்துருக்காங்க? 109, 190, 239, 264, 273. இது என்ன தான் பண்ணியிருக்காங்க? ஃபஸ்ட்டு பேசிக் என்னது? டிஃப்ரென்ஸ் எடுத்துடணும். டிஃப்ரென்ஸ் எடுத்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிருது அது ஸ்கொயர் நம்பர் தான். 81ங்கிறது எதோட ஸ்கொயர் நம்பர்? 9ஓட ஸ்கொயர் நம்பர். 49 7ஓட ஸ்கொயர் நம்பர். 25 வந்து 5ஓட ஸ்கொயர் நம்பர். அப்போ வந்து ஈஸியாக என்ன பண்ணிடலாம்? இந்த சம்மை போட்டுடலாம். ஓகேவா? அதுக்கடுத்த சம்மு 840, 168, 42, 14, 7. ஓகே, இது என்ன பண்ணியிருக்காங்க? 840லேருந்து அப்படியே என்ன ஆயிருக்கு? ரொம்ப கம்மியாகிட்டே போயிருக்கு. அப்போ என்ன தான் பண்ணியிருக்காங்க? ஏதோ ஒன்று டிவைடு தான் பண்ணியிருக்காங்கங்கிறத ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். இப்போ 840லேருந்து எதவால் டிவைட் பண்ணால் 168 வருது அப்படிங்கிறத கண்டுபிடிங்க. ஒன்று 10ஆல் டிவைட் பண்ணலாம், இல்லைனா 5ஆல் டிவைட் பண்ணலாம், இல்லை 2ஆல் டிவைட் பண்ணலாம், இல்லை 4ஆல் டிவைட் பண்ணலாம். அதை மட்டும் டிவைட் பண்ணி பாருங்கள். ஓகேவா? டிவைட் பண்ணி பார்த்தாலே வந்து ஃபஸ்ட்டு உள்ளது ஈஸியாக வந்து கண்டுபிடிச்சிடலாம். ஃபஸ்ட்டு 5ன்னு கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா அதுக்கடுத்து வந்து 4 3 அந்த மாதிரி கண்டுபிடிச்சிடலாம். இப்போது ஒரு டவுன் ஆகிட்டே போகுது அப்படின்னா அந்த இடத்துல என்ன தான் பண்ணியிருக்காங்க? டிவைடு தான் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? நிறைய எக்ஸாம்பிள்ஸ் பார்த்து நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ கேதர் பண்ணுறோமோ அப்போ தான் வந்து சீரீஸ் வந்து நல்லா போட முடியும். ஓகேவா? அதுக்கடுத்த கொஷின். 11 75 131 179 219. ஓகேவா? இது என்ன பண்ணியிருக்காங்க? இங்கே பாருங்கள், அதே தான். டிஃப்ரென்ஸ் ஆஃப் டிஃப்ரென்ஸ் என்னது? ஈக்குவல். ரொம்ப ஈஸி சீரீஸு. டிஃப்ரென்ஸ் ஆஃப் டிஃப்ரென்ஸ் வந்து என்னதுன்னு கொடுத்துருக்காங்க? ஈக்குவல். ஓகேவா? டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா ஈக்குவலாக வந்துடும். ஓகே, அதுக்கடுத்த கொஷின். அதுக்கடுத்த கொஷின் என்ன பண்ணியிருக்காங்க? 97 97 அதே நம்பர் வந்திருக்கு. அப்போ 82 82 67 67. அப்போ நெக்ஸ்ட்டு என்ன வரும் அப்படி சொல்லி கேட்டிருக்காங்க. அப்போ என்ன பண்ணியிருக்காங்கிறது நம்ம கண்டுபிடிக்கணுமா? இது என்ன பண்ணியிருக்காங்கன்னா இங்கே நல்லா பாருங்கள், 97 97. அப்போது ரெண்டையும் என்ன பண்ணியிருக்காங்க? இன்ட்டு 1. கரெக்டாக? இங்கே என்ன பண்ணியிருக்காங்க? இன்ட்டு 1, அதுலேருந்து -15. திரும்ப இதே 88 82 82 வந்திருக்கா. அப்போ அதே இன்ட்டு 1. திரும்ப அதுலேருந்து கம்மியானதுக்கு காரணம் -15 பண்ணியிருக்காங்க. ஓகேவா? அதே மாதிரி இங்கே பண்ணிங்கன்னா என்ன வரும்? 67 × 67 × 1 வந்து 27 பண்ணால் 67 வந்திருக்கும். அதுலேருந்து -15 52. அப்போ ஆன்சர் என்னது? இதுக்கு ஆன்சர் என்னது? 52. ஓகேவா? அதுக்கு அடுத்த சம். ஓகே, அடுத்தது 8வது சம். 30 91 274 823 2470. இது உங்களுக்கு வாசிக்கும் போதே தெரிஞ்சிருக்கும். என்ன பண்ணியிருக்காங்க? அப்படியே டபுள் ஆக்கிட்டே போயிருக்காங்க. கரெக்டாக? 30லேருந்து 3 இன்ட்டு பண்ணால் என்ன வந்துடும்? 90 வந்துடும். +1 போட்டிருக்காங்க. அப்போ அதே இதை வந்து அடுத்து வந்து அப்ளை பண்ணி பார்த்தீங்கன்னா என்ன ஆயிரும்? வந்துடும். ஓகேவா? அதுக்கு அடுத்தது 243 162. சப்போஸ் வந்து சீரீஸோட கிளாஸும் அல்பபெட் சீரீஸோட கிளாஸும் பார்க்காம டெஸ்ட்டு போட்டிருந்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து என்ன பண்ணிடுங்க? பார்த்துட்டு வந்துடுங்க. ஓகேவா? 9வது சம் பாருங்கள். 243 162 108 கொஷின் மார்க்கு. அதுக்கடுத்து 48 32ன்னு கொடுத்துருக்காங்க. இப்போது 243லேருந்து என்ன ஆயிருக்கு? கம்மியாகிருக்கு. கம்மியாகிட்டே போயிருக்கு. அப்போ என்ன பண்ணியிருப்பாங்க? கண்டிப்பாக ஏதோ ஒன்று வச்சு டிவைட் பண்ணியிருக்க போகிறாங்கன்னு அர்த்தம். கரெக்டாக? இப்போது இந்த சம் தான் என்ன பண்ணியிருந்தாங்கன்னா இதே மாடலில் தான் வந்து குரூப் 4ல் கேட்டிருந்தாங்க. இப்போ குரூப் 2ல் கேட்டிருந்தாங்க. டிவைடில் கேட்டிருந்தாங்களா? 3/2 1/2 அந்த மாதிரி கேட்க ஆரம்பிச்சிருந்தாங்களா? இது என்ன பண்ணியிருக்காங்கன்னா 3/2. ஓகேவா? அப்போது இன்ட்டு 3 பண்ணி டிவைடு 2. கரெக்டாக? 1 செகண்ட். 3/2 என்ன பண்ணியிருக்காங்க? டிவைட் பண்ணியிருக்காங்க. 243 டிவைடட் பை 3/2 போட்டிருக்காங்க. அப்போது இதை என்ன பண்ணிப்பாங்க? 243 இன்ட்டு என்ன வரும்? 2/3ன்னு வரும். ஓகேவா? 3ஆல் கேன்சல் பண்ணால் என்ன வந்துடும்? 1 3 3 3 24 1 3 3 81 × 2 என்ன வரும்? 162. கரெக்டாக? அடுத்தது வந்துடுமா? அப்போது அதுக்கு அடுத்தது என்ன பண்ண போகிறீங்க?
2/3ஆல் இன்ட்டு பண்ண போகிறீங்க. 3/2 நம்மளுக்கு தேவையில்லை. ஓகேவா? 2/3ஆல் என்ன பண்ண போகிறீங்க? இன்ட்டு பண்ண போகிறீங்க. அப்போது 162 இன்ட்டு 2/3 கரெக்டாக? இப்போ இதை கேன்சல் பண்ண என்ன வரும்? 5 15 மிச்சம் 1 4 12. இப்போ இதையும் பெருக்குனிங்கன்னா என்ன வரும் உங்களுக்கு? 108 வந்துடும். அப்போ அதே தானே 108 இன்ட்டு என்ன பண்ண போகிறீங்க? 108 இன்ட்டு 3/2 கேன்சல் பண்ணால் என்ன வரும்? சாரி 2/3. ஐமூணா 10 3 9 மிச்சம் 1 6 3 18. அப்போ ஆன்சர் என்ன வரும்? 36 இன்ட்டு 2 72 வந்துடும். ஓகேவா? இங்கே டிவைட் 1.5 போட்டாலும் சரி, இன்ட்டு என்ன பண்ணியிருக்கலாம்? இன்ட்டு 2/3யும் போட்டுக்கலாம். ஓகேவா? இன்ட்டு என்னது? 2/3 இந்த சம்முக்கு. அதுக்கு அடுத்த சம்மு 6, 28, 71, 139, 236. இது ஆப்வியஸாக என்னது? டிஃப்ரென்ஸ் ஆஃப் டிஃப்ரென்ஸ் ஆர் ஈக்குவல். ஓகேவா? இது வந்து டிஃப்ரென்ஸ் எடுத்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிடும். அதுக்கடுத்து 11வது சம்மு ஆல்பபெட் சீரீஸ் பார்க்குறப்ப சொல்லியிருந்தேன். சீரீஸ்னால் ஃபஸ்ட்டு எப்படி பார்க்கணுன்னு சொல்லி என்ன பண்ணணும்? எல்லோரும் வந்து மேக்ஸிமம் என்ன பண்ணுவாங்கன்னா, இயூனா இயூ எப்படி வந்துச்சு, சிஎஸ் எப்படி வந்துச்சு, ஒய்க்யூ எப்படி வந்துச்சு, அப்படி தான் யோசிச்சுட்ருப்பீங்க. அப்படி பார்க்கவே கூடாது. ஃபஸ்ட் லெட்டர். ஓகேவா? அப்போது இந்த ஃபஸ்ட் லெட்டர்லாம் சேர்ந்து தான் என்ன வரும்? அடுத்த ஃபஸ்ட் லெட்டர் வரும். அப்படி தான் வந்து சீரீஸ் பார்க்கணும். ஓகேவா? இதில் பாருங்கள், இதில் என்ன பண்ணியிருக்காங்க? ஈலேருந்து சி வருது. அப்போது ஈலேருந்து சிக்கு எத்தனை லெட்டர்ஸ் போயிருக்கு? ஈலேருந்து சி 2 லெட்டர் முன்னாடி போயிருக்காங்க. ஓகேவா? அதே மாதிரி தான் ஈலேருந்து ஒய்க்கு என்ன பண்ணியிருக்காங்க? 4 லெட்டர் முன்னாடி போயிருக்காங்க. ஓகேவா? இது ஏபிசிடி வச்சு பார்க்குறப்போ கரெக்டாக இருக்கும். 25லேருந்து, அதாவது ஒய்யிலேருந்து எஸ்ஸுக்கு 6 லெட்டர் முன்னாடி போயிருக்காங்க. அப்போ என்ன பண்ணியிருக்காங்க? -2 லெட்டர், -4 லெட்டர், -6 லெட்டர், -8 லெட்டர். அப்போ என்ன பண்ண போகிறோம்? அடுத்து முன்னாடி போகிறோம். அப்போ எஸ்லேருந்து என்ன வந்துடும்? கே வந்துடும். ஓகேவா? இதுக்கு மேக்ஸிமம் ஏபிசிடி எழுதி வச்சு என்ன பண்ணிடலாம்? கண்டுபிடிச்சிடலாம். எப்படி முன்னாடி போகிறாங்களா இல்லை பின்னாடி போகிறாங்களா அந்த மாதிரி. ஓகேவா? இப்போ செகண்ட் உள்ளது என்ன பண்ணியிருக்காங்கன்னு பாருங்கள். செகண்ட் உள்ளது என்ன பண்ணியிருக்காங்க? -2 எல்லாத்துலேயுமே என்ன தான் 2 லெட்டர் தான் வந்து முன்னாடி போயிருக்காங்க. ஓகேவா? அப்போது வந்து அதே மாதிரி ஓலேருந்து 2 லெட்டர் முன்னாடி போனோன்னா எம் வந்துடும். ஓகே, அடுத்த கொஷின் 12வது கொஷின். சீரீஸ்னால் சொல்லிட்டேன். ஃபஸ்ட்டு வந்து எல்லா ஃபஸ்ட் லெட்டரையும் பார்க்கணும். செகண்ட் லெட்டர் கூட கம்பேர் பண்ணணும். தேர்ட் லெட்டர், ஃபோர்த்து. ஓகேவா? அந்த மாதிரி தான் இங்கே கீழே கொடுத்துருப்பாங்க. இது பாருங்கள், எல்லாமே என்ன பண்ணியிருக்காங்க? ஃபஸ்ட்டில் உள்ள எல்லாமே என்ன பண்ணியிருக்காங்க? -4 பண்ணிகிட்டே போயிருக்காங்க. அதாவது முன்னாடி போயிருக்காங்க. ஏபிசிடி எப்படி எழுதணும்னு சொல்லி உங்களுக்கு சொல்லியிருந்தேன், ஞாபகம் இருக்குல்ல? இந்த மாதிரி தான் எழுதணும். எம் வரைக்கும் எழுதிட்டு அதுக்கப்புறம் ரிவர்ஸில் எழுதுவீங்க. கரெக்டாக? இப்போ இதை எடுத்துக்கோங்க. பி இங்கே இருக்கா? பி வந்து இங்கே இருக்குது. கரெக்டாக? இங்கேருந்து அதுக்கடுத்து டீங்கிறது எங்கே இருக்குது? இங்கே இருக்குது. அப்போது +4. அப்போது அதுக்கடுத்து என்ன பண்ணியிருக்காங்க? டீலேருந்து எக்ஸு. அப்போ அதுக்கடுத்து என்னது? அதுலேருந்து +4. கரெக்டாக? அப்போது அதே மாதிரி தான் என்ன பண்ணணும் இங்கேயும். அதுக்கடுத்து 2 4. அப்போ +4 பி. அதுக்கப்புறம் +4 என்ன வந்துடும்? 6 வந்துடும். ஓகேவா? ஓகே, பி. அதுக்கடுத்து பியிலேருந்து எஃப், திரும்ப +4. எஃப்லேருந்து அந்த மாதிரி +4. இப்போது ஒவ்வொரு லெட்டராக கம்பைன் பண்ணுறப்பே நம்மளுக்கு தெரிஞ்சிடும். ஓகேவா? இதை பார்த்துக்கோங்க. 13வது சம்மு 13 என்ன பண்ணியிருக்காங்க? அதாவது நம்ம என்ன பண்ணோம் இங்கே பாருங்கள். எல்லாத்துலேயும் ஃபஸ்ட் லெட்டர் கம்பைன் பண்ண சொன்னோம். சிஇஜிகே.
அப்போ என்ன பண்ணியிருக்காங்க, எல்லாத்துலேயும் +2 +2 +2ன்னு கூட்டியிருக்காங்க. அதே மாதிரி பண்ணுறப்போ நம்மளுக்கு ஆன்சர் என்ன கிடைக்க போகுது, ISSன்னு கிடைக்கும். ஓகேவா. இந்த சம்மு 14வது சம்மு. இந்த சம் நான் உங்களுக்கு ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். ஃபஸ்ட்டு கொடுத்துருக்கிற ஆப்ஷன் இருக்கா, ஃபஸ்ட்டு ஆப்ஷன் என்ன பண்ணணும்னா, இந்த பில்டிங் த ஃப்ளாங்க்ஸ் மாதிரி இருக்கா, இதுலேயே என்ன பண்ணிடணும், எடுத்து எழுதிடணும். இந்த 3க்கு வந்து டைமே யோசிக்கக்கூடாது, டக்கு டக்குன்னு எடுத்து அதே மாதிரி 3 டைம் வந்து எழுதிடணும். ஓகேவா. செகண்ட்ஸில் எழுதி முடிச்சிடணும். அது எழுதி முடிச்சுட்டு என்ன பண்ணணும்னா, அதுக்கப்புறம் வந்து கவுண்ட் பண்ணணும். இது எத்தனை இருக்குன்னு கவுண்ட் பண்ணணும். ஓகேவா. எத்தனை இருக்குது, 2 4 6 24 இருக்குது. ஓகேவா. 24ஐ எப்படிலாம் பிரிக்கலான்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு பார்க்கணும். ஓகேவா. 24ஐ எப்படிலாம் பிரிக்கலான்னு சொல்லி பார்க்கணும். ஆறானாங்க 24. ஓகேவா. 12 2 24. வேறு 3 24. கரெக்டாக. அப்போது இது என்ன தான் ஆயிருக்க போகுது, 4 4ஆக 6 டைம் பிரிச்சுருக்க போகிறாங்க. அப்படி இல்லைன்னா 6 6ஆக 4 டைம் பிரிப்பாங்க. 2 2ஆக 12 டைம் பிரிப்பாங்க. அப்படி இல்லைன்னா 12 12ஆக 2 2 டைம் பிரிச்சுருப்பாங்க. 3 3ஆக 8 டைம் பிரிச்சுருப்பாங்க. இல்லை 8 8ஆக 3 டைம் பிரிச்சுருப்பாங்க. இதை ஒன்றா செக் பண்ணாலே போதும். 4 4ஆக பிரிக்கிறாங்களா, 6 6ஆவா 3 3ஆவா, இல்லைன்னா 6 6 12 12 8 8. இதை வந்து நம்ம கோடு போட்டு பார்த்தா தான் நம்மளுக்கு தெரியும். இப்போ நம்ம பார்க்குறப்பே வந்து எத்தனை இது கண்டினியூவாக வருது நம்மளுக்கு தெரிஞ்சிடும். இதில் பாருங்கள், PRN JLC அந்த மாதிரி 6 6ஆக என்ன பண்ணியிருக்காங்க, இந்த இதில் 4 டைம் வந்து பிரிச்சுருக்காங்க. ஓகேவா. இந்த மாதிரி பிரித்து பார்த்தீங்கன்னா எப்படி பிரிக்கிறாங்கங்கிறது தெரிஞ்சிடும். ஓகேவா. 15வது சம்மு சீரீஸ் தான். நார்மலாக வந்து எப்பயும் போல் ஏபிசிடி வந்து கம்பைன் பண்ணி பார்த்தாலே தெரிஞ்சிடும். ப்ளஸ் ஒவ்வொன்றா கூட்டிகிட்டு வந்திருக்காங்க. செகண்ட் உள்ளது என்ன பண்ணியிருக்காங்க, 2 2ஆக கூட்டியிருக்காங்க. அதில் வந்து லாஸ்ட் வந்து என்ன இருக்குது, டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஓகேவா. கேங்கிறதுக்கு வந்து என்ன வரணும், 10. கேக்கு பதிலாக இங்கே என்ன வந்திருக்கணும், ஆக்சுவலாக இந்த கேங்கிற பிளேஸ்க்கு பதிலாக என்ன வந்திருக்கணும், ஜேங்கிற பிளேஸ் வந்து வந்திருக்கணும். ஓகேவா. அப்போ ஆன்சர் என்னது, ஆன்சர் வந்து ஏ ஆப்ஷன். ஓகே. அதுக்கடுத்து 16வது சம்மு அது மாதிரி தான். தவறான உறுப்பு எதுன்னு கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. இது வந்து ஏபிசிடி வச்சு பண்ணுறப்ப தான் நம்மளுக்கு தெரியும். எல்லாத்துலேயும் +2 கூட்டிகிட்டே போயிருக்காங்க. லாஸ்ட்டு உள்ளதுக்கு மட்டும் என்ன இருக்குது, ஒய்க்கு ஜெட்டுக்கு பதிலாக ஒய்யே வந்திருக்கு. ஓகேவா. அப்போ ஆப்ஷன் என்னது, 4th ஆப்ஷன். அடுத்து 17வது சம்மு அதே மாதிரி தான். +2 -2 அப்படின்னு சொல்லி தான் போட்டிருக்காங்க. ஏபிசிடி வச்சு தான் போட்டிருக்காங்க. இதெல்லாம் ஈஸியாக போட்டுடலாம். ஆன்சர் என்னதுன்னா MKSN. ஓகேவா. அதுக்கடுத்து 18வது சம்மு. இது நான் என்ன சொல்லியிருக்கேன், கவுண்ட் பண்ணி ஃபஸ்ட்டு எழுதிடணும். இங்கே பண்ணியிருக்காங்க பாருங்கள், இந்த மாதிரி எழுதிடணும். எழுதிட்டு தான் வந்து எப்படி பிரிச்சுருக்காங்கங்கிறத வந்து நம்பர் கவுண்ட் பண்ணி பிரித்து நம்ம வந்து எத்தனை தனியாக பிரிக்கலாம் அப்படிங்கிறத வந்து நம்ம அப்படி தான் பண்ண முடியும். ஓகேவா. இது என்னங்க ஃபஸ்ட்டு எத்தனை இருக்குன்னு, 2 4 6 8 10 12 14 16 18 20. ஓகேவா. 20 இருக்குது. 20 எப்படி பிரிப்பீங்க, மேக்ஸிமம் இந்த 2 2ஆக பிரிக்கிறதுலாம் நம்மளுக்கு பார்த்தாலே தெரிஞ்சிடும். அதுக்கெலாம் நம்ம பிரிக்கணும்னு அவசியம் இல்லை. 5 20. அப்போது 5 5 4 டைம் பிரிக்கலாம், இல்லை 4 4 5 டைம் பிரிக்கலாம். இங்கே என்ன பண்ணியிருக்காங்க, 5 5 4 டைம் பிரிச்சிருக்காங்க. ஓகேவா. இப்போ அந்த 5 5 4 டைம்னா இந்த இடம் பாருங்கள், இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இப்போது இந்த இடத்துல கோடு வரும் கரெக்டாக. 5 5 என்ன பண்ணியிருக்காங்க, 4 டைம் வந்து பிரிச்சிருக்காங்க. பிவி எல்லாத்துலேயும் ஒன்று இருக்குது. ஆனால் இந்த ஜே வர இடத்துல ஜேக்கு அடுத்து என்ன வந்திருக்கு, கேக்கு அடுத்து எல் எம். ஓகேவா. மிச்சம் ஆர்டபிள்யூ
ஃபஸ்ட் ரெண்டும் லாஸ்ட் ரெண்டும் ஈக்குவலாக தான் இருக்குது எல்லாத்துலேயும். ஓகேவா? நடுவில் உள்ளது மட்டும் என்ன இருக்குது, டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஜேக்கு அடுத்து கே ஒவ்வொன்றா கூட்டிகிட்டு போயிருக்காங்க. ஜேகே எல் எம். ஓகேவா? இந்த மாதிரி வந்து பிரிச்சுருக்காங்க. என்னடா ஈக்குவலாக இல்லையேன்னு பார்த்துட்டு இருக்கக்கூடாது. அதில் என்ன ட்விஸ்ட் இருக்குது அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணும். ஓகேவா? அதுக்கடுத்து பிசி ஜிபிஎஃப் இந்த மாதிரி ஒரே ஒரு இது கொடுத்துருந்தாங்கன்னா என்ன சொல்கிறது, ஈஸியாக கண்டுபிடிச்சாலான்னு சொல்லிட்டு நம்ம பார்ப்போம். ஆனால் வந்து ஒரு சில சம்லாம் ஒன்றுமே புரியவே புரியாது. அது காரணம் என்னென்னா இந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க. என்னென்னா நம்பர் எழுதுனீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிடும். இது வந்து நம்பர் சீரிஸ் பேஸ் பண்ணி இப்போ வந்து நம்ம இதை வந்து மனப்பாடம் பண்ணி வச்சுருந்தோம். கரெக்டாக இதுக்கு ஷார்ட்கட் கூட சொல்லியிருந்தேன் நான். பி வந்து 2ங்கிறது நம்மளுக்கே தெரியும், சி 2ன்னு தெரியும். ஜிக்கு என்ன சொல்லியிருந்தேன், G7ன்னு சொல்லியிருந்தேன். பிக்கு என்ன சொல்லியிருந்தேன், பி வந்து 6 மாதிரி இருக்கிறதுனால அது அப்படியே திருப்பி போட்ட மாதிரி வந்துடும். அப்போ பிக்கு 16. ஃபிக்ஸு 6ன்னு வச்சுருந்தோம். இதுக்கு ஃபிக்ஸு 6ன்னு வச்சுருந்தோம். ஈக்கு என்ன ஆன்சரு, ஈக்கு என்ன நம்பர் வரும், அது நம்ம சொல்லி பார்த்தே எடுத்துடலாம். கரெக்டாக? ஓகே, இப்போ நம்பர்ஸ் எழுதிட்டிங்கன்னா வந்து உங்களுக்கு 2க்கும் 3க்குள்ள டிஃப்ரென்ஸ் என்னது 1 தான் தெரியும். 3க்கும் 7க்குள்ள டிஃப்ரென்ஸ் என்னது 4. கரெக்டாக? நம்பர் சீரிஸ் மாதிரி பார்க்கலாம். 3க்கு 2க்குள்ள டிஃப்ரென்ஸ் வந்து 1. ரீசனிங்கில் சிங்கிள் நம்பர் கொடுத்து ஏபிசிடி கொடுத்து சீரீஸ் கேட்டிருந்தாங்கன்னா புரியலைன்னா என்ன பண்ணணும், அதுக்குடைய நம்பர் எழுதிட்டு அதை வந்து நம்பர் சீரிஸ் மெத்தடில் வந்து அப்ரோச் பண்ண ஆரம்பிச்சிருங்க. அப்போ தான் வந்து உங்களுக்கு ஆன்சர் வரும். இப்போ வந்து 2க்கும் 3க்கும் நடுவில் 1, அப்போ 3க்கும் 7க்கு நடுவில் என்ன இருக்குது 4. இப்போது இது 1 ஸ்கொயர்னு வந்துருச்சு. இது 2 ஸ்கொயர் நம்மளுக்கே தெரியும். 7க்கும் 16க்கும் நடுவில் எத்தனை இருக்குது, 9 இருக்குது. கரெக்டாக? அப்போனா 3 ஸ்கொயர் வந்துருச்சா? 16க்கும் 6க்கும் நடுவில் எவ்வளோ இருக்குது, 16க்கும் 6க்குன்னா என்ன சொல்கிறது, ரிவர்ஸில் வருது. ஓகேவா? 9 ஸ்கொயர், அதுக்கடுத்து 16 ஸ்கொயர். 16 ஸ்கொயர் போடுறப்போ திரும்ப அப்படி என்ன ஆகுது, 16 ரிவர்ஸில். இது வந்து ஸ்கொயர் நம்பர்னு கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா அதுக்கப்புறமா உள்ளதுக்கு வந்து டிஃப்ரென்ஸ் பார்க்காதீங்க, ஸ்கொயர் நம்பரை போட்டு பாருங்கள். இப்போ 3 ஸ்கொயர், 4 ஸ்கொயர், அடுத்து 5 ஸ்கொயர். 5 ஸ்கொயர்னால் 25 வரை போகுது. கரெக்டாக? அப்போது 25ங்கிறப்போ இங்கே எஃப் இருக்குன்னா ஒரு ரொட்டீன் போய் இப்படி ரிவர்ஸில் வந்து திரும்ப வருதுன்னா இந்த இடத்துல வர்றது தானே 25ஆவதாக வரும். ஏன்னா இது 26வது லெட்ரு எஃப்பாக இருக்கும். அப்போது எஃப்க்கு முன்னாடி இது இ தானே வரும். அப்போது இந்த இடத்துல டிஃப்ரென்ஸ் பார்க்குறப்போ உங்களுக்கு இடிக்கும். கரெக்டாக? ஃபஸ்ட்டு உள்ள 3க்கு பார்த்தோன்னே உங்களுக்கு என்ன பண்ணிடுது தெரிஞ்சிருது. 1 ஸ்கொயர் 2 ஸ்கொயர் 3 ஸ்கொயர்னு. அதுக்கப்புறம் என்ன பண்ணிடணும், 4 ஸ்கொயர் 5 ஸ்கொயர் அந்த மாதிரி போட்டுறணும். ஓகேவா? நம்பர் சீரிஸ் மெத்தடில் ஏபிசிடி தெரிலனா நம்பர் சீரிஸ் மெத்தடில் அப்ரோச் பண்ணுங்கள். ஓகேவா? அதுக்கு அடுத்த சம்மு 20வது சம்மு. 20வது சம்மு நம்ம எழுதி பார்த்தே கண்டுபிடிச்சிடலாம். இதுக்கு ஆன்சர் வந்து என்னென்னா ஆப்ஷன் பி, TGAJGLGJ. ஓகேவா? 21வது சம் என்ன பண்ணியிருக்காங்க, 2 க்யூப் டிஃப்ரென்ஸ் பார்க்குறப்ப என்ன வந்திருக்கு, க்யூப் நம்பர்ஸ் வந்திருக்கு. ஓகேவா? இப்போ இது தப்பாக கொடுத்துருக்காங்க. இப்போது 2 க்யூப் என்னது 8, 3 க்யூப் 27, 4 க்யூப் 64, 5 க்யூப் 125. கரெக்டாக? இப்போது 2க்கும் 13க்குள்ள டிஃப்ரென்ஸ் எவ்வளோ 8, 13க்கும் 20க்குள்ள 13க்கும் 40க்குள்ள டிஃப்ரென்ஸ் வந்து 27, 40க்கும் 104க்குள்ள டிஃப்ரென்ஸ் வந்து 64. அப்போது இங்கே 5 க்யூப், அதுக்கடுத்து என்ன இருக்க போகுது 6 க்யூப் தான் என்ன பண்ண போகுது இருக்கு. அப்போ 6 க்யூப் என்ன வரப்போகுது 216. அப்போது 216ஐயும் 229ஐயும் கூட்டினா என்ன வந்துட போகுது, ஆன்சர் வந்துடும். அப்படி கூட்டினீங்கன்னா என்ன வரும்னா 445 வரும். இந்த இது தப்பாக கூட்டியிருக்காங்க. அதுக்கடுத்து 12, 15, 20, 27, 38. இது ஒன்றும் இல்லை, நீங்கள் பார்த்தாலே தெரியும், மைனஸ் பண்ணி பார்த்தாலே தெரியும். ஃபஸ்ட்டு ஸ்டெப்பை அப்ளை பண்ணாலே தெரியும்.
உங்களுக்கு வந்து எல்லாமே என்ன தான் வருது, பகா என்ன வருது அப்படியே கூட்டிகிட்டே போயிருக்காங்க. ஓகேவா? அதுக்கு அடுத்தது 2 3 6 13. 2 3 6 13. இது என்ன பண்ணியிருக்காங்கன்னா 2 வந்து 2 பவர் 1 மைனஸ் 0. ஓகேவா? 2 பவர் 2 மைனஸ் 1, அதாவது 2 பவர் 2 என்னது 4 மைனஸ் 1, அப்போ 3 வந்துடுமா? அடுத்து 2 பவர் 3 8 மைனஸ் 2. கரெக்டாக? அதுக்கடுத்து 13ங்கிறது 2 பவர் 4 16 மைனஸ் என்ன போட்டிருக்காங்க 3. கரெக்டாக? இது என்னன்னா காமன் நம்பர். ஓகேவா? இது எப்படி இருக்குன்னா 2 பவர் எக்ஸு மைனஸ் ஆஃப் எக்ஸ் மைனஸ் 1. ஓகேவா? புரியுதா? இப்போது இதை அப்ளை பண்ணி பாருங்கள். 2 பவர் 1ன்னு வருமா? 2 பவர் 1 மைனஸ் என்ன வந்துடும், மைனஸ் 1, இங்கே 0 வந்துடும். கரெக்டாக? இப்போ இங்கே எக்ஸுக்கு பதிலாக 2 போட்டிங்கன்னா 2 பவர் 2 மைனஸ் இங்கே 2 மைனஸ் 1 என்ன வந்துடும், 1 வந்துடும். கரெக்டாக? அதுக்கப்புறம் 2 பவர் 3 மைனஸ் இங்கே என்ன போட்டுப்பீங்க, 3 போட்டிங்கன்னா என்ன வந்துடும், 2 வந்துடும். கரெக்டாக? அதான் வந்து இங்கே பண்ணியிருக்காங்க. அப்போ இந்த சம்மில் என்ன பண்ணியிருக்காங்க, 2 பவர் எக்ஸு மைனஸ் ஆஃப் எக்ஸ் மைனஸ் 1 தான் வந்து இந்த சம்மில் அப்ளை பண்ணியிருக்காங்க. ஓகேவா? அதுக்கு அடுத்தது 143. 143 பார்க்குறப்ப நம்மளுக்கு ஸ்கொயர் நம்பர் தெரியும். எதோட நியரஸ்ட்டு ஸ்கொயர் நம்பர், 12ஓட நியரஸ்ட்டு ஸ்கொயர் நம்பர். 12க்கு என்னது 144 மைனஸ் 1 என்ன ஆயிரும், 143 வந்துடும். அதே 10 ஸ்கொயர் 99 பார்த்தா 10 ஸ்கொயர்னு தெரியும். அதாவது நியரஸ்ட்டு ஸ்கொயர் நம்பர் இருக்கா க்யூப் நம்பர் இருக்கான்னு செக் பண்ணணும். ஃபஸ்ட்டு வந்து டிஃப்ரென்ஸ் பார்க்கணும். டிஃப்ரென்ஸில் வரலன்னா என்ன பண்ணணும், நியரஸ்ட்டு ஸ்கொயர் நம்பர் இருக்கா க்யூப் நம்பர் இருக்கான்னு செக் பண்ணணும். அதுலேருந்து ஏதாச்சும் மைனஸ் பண்ணியிருக்காங்களாங்கிறத செக் பண்ணிங்கன்னா ஈஸியாக என்ன பண்ணிடலாம், ஆன்சர் எடுத்துடலாம். ஓகேவா? அதுக்கடுத்து 25வது சம்மு. 25 என்ன பண்ணியிருக்காங்க, 1 2 6 7, அதுலேருந்து என்ன ஆயிருக்கு, கூடிக்கிட்டே போயிருக்கு. அப்போது 1லேருந்து 1க்கு அப்புறம் 2 வரணும்னா என்ன பண்ணால் வரும், கண்டிப்பாக 1 கூட்டினா மட்டும் தான் வரும், வேறு என்ன பண்ணாலும் வராது. கரெக்டாக? அப்போது அதில் என்ன பண்ணியிருக்காங்க, 1 கூட்டியிருக்காங்க. அதுக்கடுத்து என்ன பண்ணியிருக்காங்க, இன்ட்டு 3. ஓகேவா? அதுக்கடுத்து +1 இன்ட்டு 3 +1 இன்ட்டு 3 +1 இன்ட்டு 3, அதை தான் வந்து இங்கே பண்ணியிருக்காங்க. ஓகேவா? இப்போ சப்போஸ் இதில் ஏதாச்சும் சம்ம புரியலன்னா குரூப்பில் வந்து டிஸ்கஷன் குரூப்பில் வந்து கேளுங்க. அதோட எக்ஸ்ப்ளனேஷன் வந்து தனியாக வந்து உங்களுக்கு சென்ட் பண்ணுறேன். ஓகேவா? சப்போஸ் இந்த டெஸ்ட் பேட்சில் வந்து ஜாயின் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா, யாராச்சும் இந்த வீடியோ பார்த்துட்டு ஜாயின் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கமெண்ட்டில் வந்து ரீசனிங் டெஸ்ட் பேட்ச் ஜாயின் பண்ணணும் அப்படி சொல்லி போடுங்க. நான் வந்து உங்களுக்கு வந்து எப்படி வந்து ஜாயின் பண்ணணும் என்னங்கிறது வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகேவா? கண்டினியூவாக வந்து ஃபாலோ பண்ணணும்னு நினச்சிங்கன்னா யூடியூப்பை வந்து அந்த சேனல் நேம் வந்து திருப்புமுனைன்னு இருக்கும், அதை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கண்டினியூவாக வந்து வீடியோ வந்து உங்களுக்கு போஸ்ட் ஆயிரும். ஓகேவா? நெக்ஸ்ட்டு டெஸ்ட்டுக்குரிய வீடியோ வந்து என்ன ஆகும்னா, நெக்ஸ்ட்டு டெஸ்ட்டு வந்து அனாலஜி கொடுத்துருந்தேன். ஓகேவா? அனாலஜிக்கு வந்து என்னென்ன படிக்கணும், அதில் வந்து அனாலஜியில் வந்து எது பொருந்தாது அப்படின்னு தான் இருக்கும், நடத்துகிறத விட என்ன தான் இருக்கும், படிக்கிறது தான் அதிகமாக இருக்கும். அதுக்கான இது வந்து ஆர்எஸ் அகர்வால் புக்கிலேருந்து உங்களுக்கு வந்து கட் பண்ணி போடுறேன், அந்த இதை வந்து படிச்சுக்கோங்க. ஓகேவா? நெக்ஸ்ட்டு டெஸ்ட்டு வந்து அதுக்கு ஆனால் அனாலஜி வந்து நடத்துறது கிடையாது. கரெக்டாக? அது வந்து படிக்கிறது தான். அதுக்கானது வந்து அதுக்கு அடுத்த கிளாஸோடது இருக்கும்ல, அதை வந்து கிளாஸாக வந்து உங்களுக்கு போஸ்ட் பண்ணுறேன், அதை பார்த்துக்கோங்க. தேங்க்யூ.